6 6 இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு நம்ம ஜாப்பனீஸ் ஜெல்லி காஃபி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் வீடியோ பிடிச்சிருந்தோன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. இது என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஜாப்பனீஸ் ஜெல்லி காஃபிக்கு நான் 2 கிளாஸ் டம்ளர்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து அந்த ஜெல்லி பிரேக் பண்ணும்போது உங்களுக்கு விசிபிளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இல்லைன்னா நம்ம நார்மலாக யூஸ்வலாக நம்ம ஸ்டீல் கிளாஸஸ் இருக்கு இல்லையா, அதில் கூட நம்ம செய்யலாம். இப்போ நான் அந்த 2 கிளாஸ் டம்ளர்ஸில் நான் என்ன சேர்த்துருக்கேன்னா, காஃபி பவுடர் இருக்கும்ல, இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், அதில் பாதி ஒரு கிளாஸ்லையும் பாதி பாதி நான் சேர்த்துருக்கேன். அளவுக்கு ஜாஸ்தியாக சேர்த்துட்டிங்கன்னா அந்த ஜெல்லி வந்து ஒரு கசப்பு தன்மையில் இருக்கும். அதனால் நீங்கள் ஹாஃப் இந்த மாதிரி டம்ளருக்கு ஒரு அரை பாக்கெட் அளவுக்கு நீங்கள் அந்த காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க. அது கூட நான் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துருக்கேன். இது வந்து அந்த ஜெல்லியோட அந்த ஸ்வீட்னஸ்க்காக. இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி அப்படியே நீங்கள் கெட்டில்லேருந்தோ இல்லை அடுப்புலேருந்து இறக்குன அப்படியே அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா அந்த சுகரும் இந்த காஃபி பவுடரும் அந்த தண்ணியில் நல்லா டிசால்வ் ஆகிடும். இப்போ இதுலேயே நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜெலாட்டின் கிறிஸ்டல்ஸை ஆட் பண்ணுறேன். இப்போ தண்ணி சூடாக இருக்கும்போதே ஆட் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா கரைஞ்சி வரும். இல்லைன்னா சின்ன சின்ன லம்ப்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு நீங்கள் அதை சாப்பிடும்போது உங்களுக்கு அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்காது. அதனால் தண்ணி நல்லா சூடாக இருக்கும்போதே கலந்து விட்டுருங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு தண்ணி சூடானதுக்கப்புறமா அதில் வந்து சுகர் ஆட் பண்ணிவிட்டு சுகர் டிசால்வ் ஆனதுக்கப்புறமா இந்த ஜெலாட்டின் கிறிஸ்டல்ஸையும் கலந்துட்டு நல்லா டிசால்வ் ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு காஃபி பவுடர் சேர்த்துட்டு நீங்கள் இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த டம்ளர்ஸில் ஊற்றி வச்சிட்டிங்கனாலும் உங்களுக்கு சூப்பராக ஜெல்லி செட் ஆகிடும். இது நீங்கள் வெளியிலே வச்சிங்கனாலும் உங்களுக்கு அந்த ஜெல்லி செட் ஆகும். பட் உங்களுக்கு கொஞ்சம் இன்ஸ்டண்ட்டாக வேணும் அப்படின்னா ஃப்ரீசரில் ஒரு 1 hour விட்டுட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு அந்த ஜெல்லி செட் ஆகி வந்துடும். இப்போ இதுக்கான மில்க் நம்ம ரெடி பண்ண போகிறோம். நான் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 150 ml ஆஃப் ஃப்ரெஷ் க்ரீம், 3 ஸ்பூன் சுகர், இது எல்லாம் ஒரு பிளெண்டரில் போட்டுட்டு நல்லா ஒரு 1 minute